சொல்லுங்க ஆரம்பிச்ச விஷயத்தை. வணக்கம் அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களோட யார்டா என்டர்பிரைசஸில் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஆஃபர்ஸ் இதுகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்ன மாதிரி இது வந்து நான் ஒரு 1 மந்த் இந்த ஆஃபரை கொடுத்துருக்கிறோம். சில வேளை எங்களுக்கு அந்த ஸ்டொக்கை பார்த்து சில வேளை ஒரு 20ஆம் தேதி வரையும் இந்த ஆஃபர் நீடிக்கிற ஐடியா வந்து இருக்குது. இது என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ சில கஸ்டமர் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் மற்றது ஊரடங்களுக்கு வந்து போய் சொல்ல போகிறாங்க, நாங்கள் பொருளை மலிவாக வாங்கலாம்னு சொல்லி. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் இங்கே சில கம்பெனியை வந்து நாங்கள் டிரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ பிஎஸ்டா சரி, மற்ற இனோவேக்ஸ் சரி, மற்றது இந்த சோப் ஐட்டங்கள் எல்லாமே வந்து நாங்கள் டிரெக்டாகவே வந்து இப்போ 2-3 கை வந்து தாண்டி வராங்க, நாங்கள் டிரெக்டாகவே பல்காக வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஜெஃப்னாவில் வந்து அதை எவ்வளவுக்கு அதை செய்யலாமோ அதே அளவு எங்களாலையும் செய்ய முடியும். ஆனால் உண்மையிலே நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னா எங்களோட ப்ரைஸை ஜெஃப்னாவோட ஒரு சோவாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு 23,000 இல்லை 25,000 வந்து எங்களோட சோவா வந்து மிகவும் குறைஞ்ச விலையில் நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் சில கஸ்டமர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஜெஃப்னான்றதை பொறுத்தவரையிலையும் மலிவுன்னு சொல்லி அங்கே பர்ச்சேஸ் பண்ண போயிடும். ஆனால் எங்களோட பொறுத்தவரையும் என்னென்னு சொன்னால், நாங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட்டு கொடுக்க எல்லாமே கூட தான் முடியும். எங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களோட ஊர்லேயே வந்து அவையும் ஒரு இடத்த தான் பர்ச்சேஸ் பண்ணினா நாங்களும் ஒரு இடத்த தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ கம்பெனின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு விலை வந்து அவைக்கு ஒரு விலை வந்து கொடுக்கலாது. அப்போ நாங்கள் அங்கத்தையை விட எங்களால் இங்கே குறைச்சி கொடுக்க முடியும். எங்களோட சமுதாயம் வந்து ஒரு அவரேஜான சமுதாயம். ஆனால் ஜெஃப்னாவை பொறுத்தவரையும் வந்து கொரியன் கஸ்டமர் இருவாங்க, கொஞ்சம் எஜுகேஷன் ஆனால் கொஞ்சம் டேலண்டான ஆட்கள் எல்லாம் பெருகணும். அப்போ அவைக்குரிய ப்ரைஸ் வந்து அங்கே ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸாக அங்கே செய்யப்பட்டிருக்கும். ஆனால் எங்களால் வந்து அதை விட குறைஞ்ச அதே குவாலிட்டியோட அதை விட குறைஞ்ச கோஸ்ட்டோட எங்களால் கொடுக்க முடியும். சரியா, அதை வந்து நீங்கள் விசிட் பண்ணி எங்களோட ஷோரூமுக்கு வந்து பார்த்தா பிறகு நீங்கள் அங்கத்தை உள்ள ஷோரூமோட நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து அதை நீங்கள் படிவாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அது உண்மையாக பொய்யான்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். நாங்கள் சொல்ல வரது என்னென்னு சொன்னால், முதல்ல கூட ஷோரூமுக்கு விசிட் பண்ணணும். விசிட் பண்ண பிறகு அந்த ப்ரொடக்ஷனை பாருங்க, அதே குவாலிட்டியா, அதே உரண்டியா, அதே திங்ஸா, அதே ஐட்டமானு பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்களோட ப்ரைஸை நீங்கள் கேப்சர் பண்ணி பார்க்கலாம். சரியா, அதை விட நாங்கள் என்ன விஷயம் சொல்ல வரோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து எங்களோட நீண்ட காலமாக லிங்கில் இருக்குது. எங்களுக்கு இப்போ முல்லைத்தீவில், மற்றது சாவகச்சேரி, வவுனியா, பனை, அச்சிவேலி அப்படி நிறைய இடத்துல எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கிறபடியாக எங்களால் பல்காக வந்து ஒரு பர்ச்சேஸை செய்ய முடியும். அந்த அதை பிரித்து செய்யாமன்னைகளும் எங்களுக்கு அடிஷனலாக டிஸ்கவுண்ட்டும் பெறும். எங்களுக்கு ஒரு பல்கான ஆர்டர் வந்து எடுக்கல எங்களுக்கு நிறைய கேஷை டிஸ்கவுண்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு இருக்குது. அதால் தான் நாங்கள் அந்த ப்ரைஸை வந்து சரியான குறைஞ்ச விலைக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு மெயினாக வந்து இந்த மொபைல் ஃபீல்டு ஒன்று, எங்களுக்கு மொபைல் சர்வீஸ் ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னால், இந்த எங்களோட வெஹிக்கிள் வந்து முல்லைத்தீவு, மற்றது புதுக்குடியிருப்பு, அதாவது முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட், மற்றது கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட், ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட், இதை வந்து அனலைஸ் பண்ணி எங்களோட 3 டீம் இருக்குது. அவை வந்து கலெக்ஷன் ஃபீல்டு டெய்லி வந்து எங்களோட வெஹிக்கிள் வந்து சேல்ஸுக்கு போய் கொண்டு இருக்குது, கஸ்டமரோட வந்து கொண்டு இருக்க போனதுனால. அதோட 7 வருஷமாக நாங்கள் இந்த யாழ்டா என்டர்பிரைஸை ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷமாக இந்த பிஸ்னஸை நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். இப்போ நாங்கள் இதை வந்து பப்ளிக் பண்ணது வந்து ஒரு 3-4 வருஷமாக இருக்கலாம். நாங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறது. ஆனால் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் கஸ்டமர்ஸுக்கு எப்படியான நன்மையை கொடுக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், 100க்கு 90% கஸ்டமருக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த எங்களோட இன்ஸ்டால்மெண்ட் ஃபீல்டில். என்னென்னு சொன்னால், ஒரு சாதாரண குடும்பத்தில் சில பொருட்களை வந்து உடனடியாக காசை கொடுத்து வாங்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது. இப்போதைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுன்றது சரியான இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் எங்களோட இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்தவரையும் அவன் அன்றாட அந்த வருமானத்தில் வந்து ஒரு சிறிதளவை சேமித்தா அவன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து மாதாந்தம் வந்து சேர்த்துக்கொள்ள முடியும். அந்த சேர்த்துக்கொள்ள விரும்பணும்னு சொன்னால், எங்களோட கஸ்டமரும் எங்களுக்கு முடியல இருக்கின்ற உறவு வந்து சரியான விதத்தில் அமைஞ்சதுன்னு சொன்னால், எங்களுக்குரிய அந்த சேவையை வந்து தொடர்ச்சியாக வழங்க முடியும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டார்டில் உண்மையிலேயே ஒரு ஸ்டாண்ட் பேன் வந்து இப்போ நார்மலாகவே 9,000 10,000 ரூபாய்க்கு மேலே போகுது. அப்போ அந்த 10,000 ரூபா காசை கொடுத்து சில வேலை கஸ்டமரால் வாங்க முடியாமல் இருக்கும். ஆனால் கட்டாயமே அந்த பொருளுக்குரிய தேவை விட்டே இருக்கும். ஒரு குழந்தை இருக்கலாம், அல்லது ஒரு முழம் அப்படி பெருக்கமாக இருக்கலாம். அந்த பொருளுக்குரிய தேவையும் கஸ்டமருக்கு இருக்குது, வாங்க முடியாத சந்தர்ப்பமும் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த யாழ்டா இந்த ப்ரைஸஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு சர்வீஸை கொடுக்குது. கஸ்டமருக்கு அந்த பொருளை வந்து எப்படி இலகுவாகாத பொருளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய தேவையை நிறைவு செய்ய முடியும். அதே நேரம் எங்களுடைய உறவை நீடிக்க அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும்.
கப்புள்ஸுக்கு தேவையானது, கொஞ்சம் வயது வந்தாக்களுக்கு, பெண்களுக்கு, இப்படி ஃபேமிலியாக சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான பொருள் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பண்டிகை காலத்தை முன்னாடி சரியான விலக்கலை கொடுத்து வைக்கணும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸிங் டேபிள், இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக வாங்க தேவையில்லை. இந்த கபோர்டுக்கு 29,000 போட்டிருக்கீங்கன்னா முதல் ப்ரைஸ். ஆனால் இப்போ ஒவ்வொரு பிறகு 29,900 தான் போட்டிருக்கீங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கபோர்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 34,900 கொடுக்கீங்கன்னா இதுக்குள்ள இன்னும் இன்னும் அறைகள் இருக்குது. சோஃபா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோஃபா 1,24,000 கொடுத்துருக்கீங்க. இதில் இருக்குது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் இருக்கலாம், டயர்டாக இருந்தால் அதில் அப்படியே தலையை வச்சு படுக்கலாம். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. உண்மையிலே இந்த ப்ரைஸ் நல்ல ஒரு குறைவாக தான் இருக்குது. நீங்கள் வெளியில் வந்து வாங்கிக்கொள்ளுங்க. பாருங்கள், 1,24,000 இது வந்து இது ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இது சரியான லாபமாக தான் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே பிடிச்சது இந்த சோஃபா செட் தான். ஒரே கலரில் இருக்குது 2 சைடும். ஆனால் 2 ப்ரைஸும் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து 1,29,900 கொடுக்கீங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் காஃபி டேபிள் தனியாக இருக்குது. அது அப்புறம் ஒரு ப்ரைஸில் இருக்குது. இந்த காஃபி டேபிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16,900 வாங்கிக்கொள்ளலாம். அளவுக்குள்ளே எடுத்து கடைக்கி விட்டுருக்கு மெத்த. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கொள்ளலாம். 5,000லேருந்து 40,000 கிட்ட இருக்குது. 5,000 தொடக்கம் 40,000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விரும்புகிற மாதிரி வாங்கிக்கொள்ளலாம். மெட்டீரியலை பொறுத்தது அதோட ப்ரைஸ். மெயின் ஃபீல்டு வந்து இது ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட்டே வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஃபீல்டு தான். அது அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னால் எங்களோட வெஹிக்கிளில் வந்து பிரேக் சேல் போய் கொண்டு இருக்கோம். ஒரு ஏரியாவாக ஒரு டீம் இருக்குது. அது ரேப்பும் டிரைவரும் போய் கொண்டு இருக்கோம். அவங்களோட திங்ஸ் மற்றது எல்லாம் இருக்குது. அந்த திங்ஸை வந்து இப்போ எல்லா திங்ஸையும் அந்த வெஹிக்கிளே ஏற்ற முடியாது. அப்போ அந்த திங்ஸோட போய்க்கலாம் அல்பத்தை காட்டி கஸ்டமரோட கோஆர்டினேட் பண்ணி அதுக்குரிய சாமானை வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். அது வந்து எப்படின்னு சொன்னால் நாங்கள் கொடுக்குற இங்கே ஷோரூம் ப்ரைஸை விட அதுக்கு நாங்கள் அடிஷனலாக வந்து அது வேறு டீம் இருக்குது. ஷோரூம் ப்ரைஸை அதையும் கம்மி பண்ணி பார்க்கலாம். இப்போ அது வந்து நாங்கள் மாதம் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் செய்யணும். அதில் அதுக்குரிய விளக்கம் வந்து அந்த ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லேயும் வந்து அந்த அல்பத்தோட இருக்குது. இப்போ அதை நாங்கள் டெலிவரி பண்ணினா பிறகு மாதம் கலெக்ஷன் வந்து வீட்டுக்கே போய் ஸ்டாப் வாங்குவோம். அதுக்கு வேறு டீம் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்குது. அதை மாதம் ஒரு ஸ்டாஃப் வந்து ஒன் பை ஒன் வந்து விசிட் பண்ணி கலெக்ஷன் எடுத்து கொண்டு இருக்கார். மந்த்லி பேமெண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யார்டா என்டர்பிரைசஸில் கொடுத்துருக்குற அந்த இன்ஸ்டால்மெண்ட் முறைன்றது ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். என்ன சொன்னால் இப்போ இந்த இலங்கையில் இருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடியில் வந்து நாங்கள் ஒரு பொருளை எடுக்கிறோன்றது சரியான கஷ்டமான விஷயம். அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கைகளில் இப்படி வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கைகளில் வந்து நாங்கள் எங்களால் கட்டுப்படியாகக்கூடிய ஒரு காசாக கொடுத்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நாங்கள் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளைகளில் நாங்கள் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியாக அந்த தவணைக்குள்ள அந்த காசுகளை கட்டி கொண்டு இருக்கைகளில் நாங்கள் ஒரு பொருளாண்டாலும் நாங்கள் வீட்டில் தலைப்படங்களை நாங்கள் வாங்கி சேர்த்துக்கொள்ளலாம். யார்டா என்டர்பிரைசஸில் இருக்கிற பொருள்கள் என்னென்ன, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட பற்றி சொல்லுவீங்களா? இதோட பொருள்னு சொல்ல வலிக்கிட்டோம்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இங்கே என்ன பொருள் இல்லைன்றது இல்லை. இது இருக்குன்றதை விட எதுவுமே இல்லைன்றதான் நாங்கள் கேள்விக்கு 12 நாங்கள் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் முடிஞ்ச அளவு வந்து கஸ்டமருக்குரிய அதாவது எங்களோட மெயின் டார்கெட் வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பேன். அது வந்து தளவாடமாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக்காக இருக்கலாம், அல்லது ஒரு லேடிஸுக்கு தேவையான சில்வர் பாத்திரங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்களாக இருக்கலாம். கவசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் முடிஞ்ச அளவு ஒரே தளத்தினூடாக நாங்கள் டெலிவரி பண்ணி அந்த சேல்ஸை செய்கிறோம்.
வாங்கிக்கொள்ளலாம் பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ஸி இருக்குது, மிக்ஸி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து 46,500 கொடுக்கல. இது அந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது. உண்மையில இந்த ஷேர் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்கு படிக்கிறதுக்கான அந்த டேபிள் சிஸ்டம் இருக்குது. இது 16,000 இது வந்து கொடுக்கணும். சரியான மலிவாக தான் இருக்குது. And out of control. Don't know what this dance is, but at least I'm not dancing alone. All kinds of crazy. You heard what I said. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்